4 months டைமில் இவங்களுடைய சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சு. எங்களுக்கு டிப்ஸ் வேணும், ட்ரிக்ஸ் வேணும், ஃபாஸ்ட்டாக எப்படி யூடியூப் வந்து க்ரோ ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்குறதுனால. ஓகே, அடுத்து வந்து நம்ம சேனல் ஆரம்பித்தோம். சேனலில் நம்மளுக்கு வியூஸ் போகலை. ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறத வந்து ரீசெக் பண்ண மாட்டாங்க, வேலிடேட் பண்ண மாட்டாங்க. அவர்லாம் ஒரு ஆளா, அவர் பூமர் அங்கிள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வீடியோவில் என்னுடைய சப்ஸ்கிரைபர் மற்றும் என்னுடைய கிளைண்ட் நாராயணி அவங்களுடைய இன்டர்வியூ தான் பார்க்க போகிறோம். இவங்க வந்து என்னுடைய கோச்சிங் சேர்ந்தாங்க. 4 months டைமில் இவங்களுடைய சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சு. இவங்க போட்ட வீடியோ வந்து 18 வீடியோ போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்க அந்த டைமில் வந்து 3500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. சேனல் வந்து மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆயிடுச்சு. லைக் 4500 வாட்ச் ஹவர்ஸ் வந்துருச்சு. அதோடைய ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ பொது யூடியூபர்ஸுக்கு ஒரு 3 முக்கியமான விஷயத்த சொல்லும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பட்டிங் யூடியூபராக இருக்கீங்க, யூடியூப்பில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய ராஜ வித்யாலயா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிளைண்ட் இன்டர்வியூஸ், யூடியூபர்ஸ் இன்டர்வியூஸ், யூடியூபர்ஸ்க்கான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக கிடச்சிட்டே இருக்கும். ஹாய் நாராயணி, எப்படி இருக்கீங்க? ஹலோ சார், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இப்போ நல்லா இருக்கேங்க. உங்களை பற்றி வியூவர்ஸ்க்கு உங்களுடைய பேக்ரவுண்ட், எங்கே இருக்கீங்க, எல்லாமே சொல்லுங்கள். எஸ் சார். ஸோ என் பேர் நாராயணி. நான் வந்து இப்போ யூஎஸ்ஏல இருக்கேன். லாஸ்ட் இயர் தான் இந்தியாவிலேருந்து யூஎஸ்ஏ மூவ் ஆனேன். ஸோ ப்ரொஃபஷ்னலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், டீச்சராக இருந்திருக்கேன் இந்தியாவில். ஸோ இப்போ வந்து யூஎஸ்ஏ வந்ததுக்கப்புறமா லாஸ்ட் 4 months-ஆக யூடியூப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒரு டாட்டர் இருக்கா, ஒரு பெட் இருக்கா. ஃபஸ்ட்டு உங்களுக்கு யூடியூப் மேலே எப்படி உங்களுக்கு ஐடியா வந்தது? அதாவது உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் வந்து வேலைக்கு போயிருக்கலாம்ல, யூடியூப் எப்போ நீங்கள் பார்த்தீங்க அதெல்லாம் சொல்லுங்கள். ஓகே சார். ஸோ நான் இங்கே யூஎஸ்ஏ வந்ததுக்கப்புறமா என்னால் வந்து ஃபுல் டைம் ஆஃபீஸ் போக முடியல. பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி சுச்சுவேஷன், ஹஸ்பண்டோட ஒர்க் எல்லாமே இருந்ததுனால. ஸோ நான் வீட்டிலேருந்தே வந்து ஆனால் ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ யூடியூப் நிறைய பார்ப்பேன். இங்கே வந்துட்டு நிறைய பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு வந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. டீச்சிங்கில் இருந்தேன், ஸோ பேசுகிறது எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால யூடியூப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது. ஆனால் ஐடியா மட்டும் இருந்தது. எனக்கு பேசிக்காக எப்படி ப்ரொசீட் பண்ணணும், எந்த நீஷ் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கிளியராக ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ ஆனால் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் டீச்சிங்கில் இருந்ததுனால சரி பசங்களுக்கு வந்து ஸ்டோரிஸ் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போடலாம், ஸ்டோரி சொல்லி வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அந்த சேனல் இருக்கா? இப்போ அந்த சேனல் பற்றி சொல்லுங்கள், அந்த நேம். ஆமாம் சார், இப்போ அந்த சேனல் இருக்குது. அந்த சேனல் பேர் ஆர்வம் கொல் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பசங்களுக்கான ஸ்டோரிஸ் போடுவேன். ஸ்டோரிஸ் சொல்கிறது பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இங்கிலீஷ் ஸ்டோரிஸ், தமிழ் ஸ்டோரிஸ் அதெல்லாம் வந்து கிட்ஸ் வந்து பெட் டைமில் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் ஸ்டார்ட் பண்ணது. ஸ்டோரிஸ் அதில் போட்டிருக்கேன், வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக போட்டது கிடையாது. வீக்லி எவ்வளோ போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு டைம் இருந்துச்சுன்னா எவ்ரிடே போடுவேன், இல்லை டைம் இல்லைன்னா பயங்கரமாக கேப் விட்டுருவேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஸ்டோரிஸ் வந்துட்டு சில பேர் தான் பார்ப்பாங்க. இப்போ பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க, அதுவுமே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்ப்பாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மற்ற விலாக்ஸு அதெல்லாம் வந்து பார்த்துட்டு சரி நம்ம வந்து எல்லாத்துலேயும் கான்டென்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே போனதை வந்து ஒரு சும்மா மினி விலாகு அந்த மாதிரிலாம் போட ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த சேனல்லே வந்து ஒரு பெரிய குளறுபடி ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி வந்து யூடியூப் ஒர்க் ஆகும், நம்ம சேனல் வந்து எப்படி இருந்தால் பார்க்க ப்ரெசன்டபுளாக இருக்கும், எப்படி இருந்தால் நல்லா ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி எந்த ஐடியாவுமே கிடையாது. ஸோ எல்லோரும் போடுறாங்க, எல்லோரும் விலாக்ஸ் போடுறாங்க, விலாக்ஸ் போட்டால் நிறைய கமெண்ட்ஸ் வருது, எல்லோரும் பார்க்குறாங்க, வியூஸ் போகுது அப்படின்னு சும்மா ஒரு ஐடியாவில் வந்துட்டு இங்கே வந்து நம்ம யூஎஸ்ஏல வந்து ட்ரிப்ஸ்லாம் போவோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் போடலாம் அப்படின்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு ஒன்றுமே ஆளை. அந்த சேனல் வந்து சும்மா தான் இருக்குது. ஐ திங்க் ஒரு 120 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. வாட்ச் ஹவர்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக வீடியோஸ் போட்டிருப்பீங்க. அந்த சேனல் எல்லாம் சேர்ந்து ஒரு 40 to 50 வீடியோஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் சார்.
ஆனால் நீங்கள் எனக்கு மெயில் பண்ணும்போது அந்த சேனல் பார்த்தேன், அது நல்லா தான் இருந்தது. அதனால தான் உங்களை நான் கிளைண்ட்டாக எடுத்துக்கிட்டேன். ஓகே, சரி, ஓகேங்க. இப்போ நீங்கள் வந்து எப்போ நீங்கள் ராஜவித்யாலயா பார்க்க ஆரம்பிச்சிங்க? இங்கே வந்தோடனே ஒரு 2 months 3 monthsல யூடியூப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா சரி நம்ம அதை வந்து ஒரு நல்லா ப்ரொஃபஷ்னலாக எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு ஆசை இருந்தது. அதனால் யூடியூப் சேனல் டிப்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். எஸ்பெஷலி நம்ம தமிழில் போடுறது, ஏன்னா இங்கிலீஷ் சேனல்ஸ் எல்லாமே வந்து நமக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும் அவங்க பேசுகிறது எல்லாமே. ஸோ அவங்க பாயிண்ட்ஸ் எல்லாமே. அதனால் நான் தமிழில் வந்துட்டு யார் இந்த மாதிரி வந்து யூடியூப் டிப்ஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்த்தேன். நிறைய பேரோடத நான் செக் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் உங்களோட சேனல் பார்த்தேன். இப்போது நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்க, ஏன் வந்து நீங்கள் வாட் மேட் யூ டு ஜாயின் கோச்சிங்? மெயினாக சார் உங்களோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லா பாயிண்ட்ஸுமே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ நான் மற்ற சேனல்லாம் கம்பேர் பண்ணால் மற்ற சேனலில் ஒரு செட்டிங் மாற்ற சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு செட்டிங் மாற்றின உடனே வியூஸ் வந்து பிச்சுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் மாற்றி பார்த்தேன், என்னோடய சேனலில் ஒன்றுமே ஆலை. ஸோ அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, அவங்க வியூஸ் போகிறதுக்காக அவங்க வந்து ஏதோ ட்ரிக்கு சொல்கிறேன், டிப்ஸ் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. அதனால நம்ம சேனலில் எந்த சேஞ்சும் ஆக போகிறது இல்லை அப்படிங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். ஸோ உங்களோட சேனல் பார்த்தும் போது உங்களோடது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் உங்களோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் உங்களோட டெஸ்டிமோனியல்ஸ் வந்து நான் பார்க்க ஆரம்பிக்கும் போது எனக்கு நிஜமாலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது. சரி, இவர்கிட்ட போனால் கரெக்டான கைடன்ஸ் கிடைக்கும், கண்டிப்பாக வந்து இது பண்ணி நம்மளை கைட் பண்ணி மானிட்டைசேஷனுக்கு வந்து எலிஜிபிள் ஆக்கி விட்டுருவாரு அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. ஸோ ஃபேமிலிகிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களோட சேனல் காமிச்சேன், உங்களோட டெஸ்டிமோனியல்ஸ்லாம் நான் காமிச்சேன். ஸோ அவங்களும் வந்துட்டு சரி உனக்கு இதில் நிஜமாலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீ பண்ணுவ அப்படின்னா நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஃபேமிலி சப்போர்ட்டும் இருந்தது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணேன் உங்கள் சேனலில். இப்போ நீங்களே வந்து யூடியூப் பார்த்து ட்ரை பண்ணியிருக்கலாம்ல. இப்போ சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, யூடியூப் பார்த்தே நம்ம வீடியோ போட்டுடலாம், யூடியூப்பில் வந்து லைட்டிங் எப்படி பண்ணணும்னா யூடியூப்பில் வீடியோ இருக்குது, இப்போ எப்படி ஃப்ரேம் வைக்கணும்னா வீடியோ இருக்குது, இது மாதிரியே பண்ணிடலாம்ல, எதுக்காக நீங்கள் இதில் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியுமா வியூவர்ஸ்க்கு? ஆமாம் சார், இப்போ வந்து யூடியூப்பில் எல்லாத்துக்குமே வீடியோஸ் இருக்குதான். ஒன்று வந்து நமக்கு அது எல்லாத்தையும் பார்த்து அதில் எது ஒர்க் ஆகும் எது ஒர்க் ஆகாதுன்னு நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு அவ்வளோ டைம் வேணும். ஸோ அது வந்து எல்லார்கிட்டையும் இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. அண்ட் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான சேனல்ஸ்க்கு முன்னாடி நமக்கு தேவையில்லாத சேனல்ஸ் தான் நிறையா வருது, நம்ம சஜஷனில் வருது. ஏன்னா நம்ம அப்படி தான் கேட்குறோம், எங்களுக்கு டிப்ஸ் வேணும், ட்ரிக்ஸ் வேணும், ஃபாஸ்ட்டாக எப்படி யூடியூப் வந்து க்ரோ ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்குறதுனால அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஒரே நாளில் வந்துட்டு இது பண்ணிடலாம், ஒரே நாளில் வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சேனல்ஸ் தான் நமக்குமே வந்து சஜஸ்ட் ஆகுது. அது உள்ளே போய் பார்த்தா அது வந்து நடக்கிற காரியம் மாதிரி இருக்காது. உள்ளே வந்து கண்டென்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து நம்ம யூடியூப்பில் இருந்தாலும் அது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் வேணும். அதுக்கப்புறம் நம்மளை வந்து அது அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அந்த ஸ்கில்ஸ் வேணும். அதுக்கப்புறம் அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத கைடன்ஸும் நமக்கு வேணும். அதை பார்த்துட்டு நம்மளால் வந்து அப்படியே, ஏன்னா தியரி கிடையாது இல்லையா, இது வந்து நம்ம ஒரு ஒர்க்காக எடுக்க போகிறோம் அப்படின்னா டே டு டே வந்து நம்ம என்ன பார்க்குறோமோ அதை அப்ளை பண்ண நமக்கு தெரியணும். அதுக்கான ரிமைண்டர்ஸ் நமக்கு வேணும், அதுக்கான கைடன்ஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கண்டிப்பாக வேணும். அது வந்து நம்மளால் வெறும் ஒரு வீடியோ பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி மூடி வச்சுருவோம், நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். பட் அதை கண்டிப்பாக நம்ம பண்ண மாட்டோம். அப்படி பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகுமா, பண்ணாலும் அது அவங்க சொன்னபடி தான் நம்ம பண்ணுறோமா அப்படிங்கிறது தெரியாது, அப்படியே பண்ணாலும் அது சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது. அதாவது நீங்கள் சொல்கிறது என்னென்னா, நம்ம வந்து அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் சொல்கிறது வந்து நல்ல பாயிண்ட். அதாவது நல்ல சேனல்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி வியூஸ்க்காக போடக்கூடிய சேனல்ஸ் வந்துடும். இப்போ நம்ம புக்ஸ் எடுத்துக்கோமே, புக்ஸ் வந்து நல்ல விஷயந்தான். ஆனால் அதில் வந்து நிறையா புக்ஸ் இருக்குது, எந்த புக்கை படிக்கணும் அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், அது மாதிரி தான் யூடியூப்லேயும் ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் சொன்னீங்க. இன்னொன்று, நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ்னு சொன்னீங்க. இப்போ அதில் தான் நான் சொல்ல விரும்புகிறது, இந்த கோர்ஸு, இந்த கோச்சிங், இது எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறீங்க? இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணது, அக்கௌண்டபிலிட்டி, அந்த கண்டென்ட் கிரியேஷன் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எப்போ வீடியோ எடுத்தோம் அதில் வந்து கொஞ்சம் இதாக இருந்ததுன்னு சொன்னீங்க, என்ன ரைட் வேர்டுன்னு தெரில, டிஃபிகல்ட்டி.
கரெக்ட். இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோர்ஸ்க்கும் கோச்சிங்க்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கோர்ஸுன்றது அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே வந்து தியரியாக ஷேர் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு வீடியோஸ் கொடுப்பாங்க, நீங்க அந்த வீடியோஸை செல்ஃப் லேர்னிங் பண்ணிக்கணும். ஆமா ஆமா, அந்த வீடியோஸை பார்த்து உங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்காது. ஆமா, அது வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நம்ம அதை தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறத வந்து ரீசெக் பண்ண மாட்டாங்க, வேலிடேட் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்ம அந்த கோர்ஸ் பார்ப்போம், அவங்க கரெக்டாக சொல்லியிருந்தா கூட நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் தப்பாக இருந்ததுன்னா நம்ம அதை வந்து வேறு மாதிரி அப்ளை பண்ணி அதுக்கான ரிசல்ட்ஸ் நம்ம கிடைக்காம இருக்கும். ஸோ அது எவ்ரிடே நம்மளை வந்து ரிமைண்ட் பண்ணுறது, ஃபாலோ அப் பண்ணுறது, நம்ம பண்ணுறது கரெக்டான செக் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கோர்ஸில் நடக்காது. இப்போ நம்ம கோச்சிங் அப்படின்னு வரும்போது நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து அந்த கைடன்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன நீஷ் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்தே நமக்கு வந்து கைடன்ஸ் இருக்கும். நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் நமக்கு எது நல்லா வரும் அப்படிங்கிற 2 விஷயமே வந்து கோச்சிங்கில் வந்து நீங்கள் கரெக்டாக கைட் பண்ணீங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம என்ன செலக்ட் பண்ணலாம், எனக்கு நிஜமாலே எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது வந்து நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிற 2மே வந்து நம்ம பாசிபிலிட்டி ஃபுல்லாக செக் பண்ணி ஐ திங்க் 1 or 2 days நம்ம ஃபுல்லாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நம்ம அந்த நீஷே வந்து ஃபைனலைஸ் பண்ணோம். அதில் இருக்கிற ஆமாம் எல்லா அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் இதெல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம வந்து நீங்கள் முதல்ல வீடியோஸ் எடுக்கும்போது அதாவது உங்களுடைய லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ண முடியல, வீடியோவும் எடுக்க முடியல. அதில் வந்து எனக்கு இவ்வளோ தான் சார், 5 minutes தான் சார் எனக்கு வருது, 8 minutes எடுக்க சொன்னேன், சில ரூல்ஸ் எல்லாம் போட்டு இந்த ஆர்டர்ல வரணும் அப்படின்னு சொன்னது, அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபிகல்ட்டியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அது எல்லாருமே வந்து அந்த டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணுவாங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி அதை ஓவர் கம் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து அது பயங்கர டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றனால நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுவோம், நமக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அதை பண்ணிவிட்டு அப்படியே அப்லோட் பண்ணுவோம். அப்படி தான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நம்மளா லேர்ன் பண்ணி நம்மளா பண்ணும்போது. ஆனால் இப்போ உங்ககிட்ட வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து என்னென்ன க்ரைட்டீரியா சொல்கிறீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணணும். இப்போ ஸ்கிரிப்ட் எழுதும் போது கூட நம்ம இப்போ ஒரு டாப்பிக்கில் வந்து ஒரு 4 minutes 5 minutesக்கான விஷயம் நமக்கு தெரியும். இப்போ நம்ம 8 minutes பண்ணணும் அப்படின்னா அந்த 8 minutesக்கான கண்டென்ட் வந்து நமக்கு கரெக்டாக ரெடி பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் எழுதணும். அதுக்கப்புறம் அந்த ரிசோர்ஸஸ்லாம் நம்ம ரெஃபர் பண்ணி எழுதி அந்த ஸ்கிரிப்டை வந்து ஒழுங்காக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும். அதே மாதிரி இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ரெசன்டேஷன் வந்து நம்ம அந்த சேனலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம யோசிச்சு தான் பண்ணணும். அதனால் வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டைம் எடுக்கும். நமக்கு டக்குன்னு நம்மளோட வீட்டு வேலை, சம்டைம்ஸ் ஸ்கிரிப்ட் கூட ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஆமாம் சார், ஆமாம் நம்ம ஸ்கிரிப்ட் ரிஜெக்ட் ஆகிருக்கு. இன்னொன்று நீங்கள் வந்து உங்கள் டாட்டர் ஸ்கேட்டிங் கிளாஸஸ் போகும்போது கூட அதில் பண்ண முடியாமல் ஆச்சு, அப்புறம் நடுவில் ஒரு பிரேக் ஆச்சு, இந்த மாதிரி நிறையா இருந்தது. அதை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணி? ஆமாம் சார், இப்போ வந்து எல்லாருக்குமே அந்த கண்டினியூஸ் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. யாராவது ஒருத்தர் கைட் பண்ணி வாரத்துக்கு நீங்கள் இவ்வளோ வீடியோஸ் பண்ணணும், நீங்கள் வந்து பண்ணுங்கள், உங்களால் முடியும் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதை வந்து நம்ம ஒரு டாஸ்க்காக எடுத்து நம்ம பண்ணுவோம். இல்லை நம்ம வந்து ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளா அந்த மோட்டிவேஷன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னா வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா நானே வந்து நிறைய எக்ஸ்கியூஸ் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ணணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ஆனாலுமே வந்து இப்போ நம்ம அதர் ஒர்க் இருக்கும் போது இதுக்கு டைம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை நமக்கு இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லும் போது இல்லை நீங்கள் இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் மைண்ட் செட்டை வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா தான் அது பண்ண முடியும் அப்படின்னு சொன்னது. அப்போ வந்து எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆமாம், இப்போ வந்து நீங்கள் கேட்டுருவீங்க, அடுத்த வீடியோ என்ன ஆச்சு கேட்டுருவீங்க அப்படின்னு நம்ம தோணும் போதே எப்படியோ நமக்கு அந்த டைம் வர வச்சு நம்ம பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து போக போக இனிஷியலாக ஒரு 4-5 வீடியோ வந்து நம்ம புஷ் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருந்தது, பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. நீங்கள் வந்து என்கிட்ட சொன்னது வந்து சார் என்னால் இதை பண்ண முடியல, லைக் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை, நீங்கள் நிறைய எக்ஸ்கியூஸ் கொடுத்தீங்க. ஆமாம், அப்போ நான் சொன்னது நீங்கள் மட்டும் இல்லை, வந்தவங்க எல்லாருமே லைக் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து அவ்வளோ தயங்குவாங்க. ஆமாம், அந்த ஒரே வீடியோவை மறுபடியும் பாலிஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு வந்து இது நல்லா வருமா சரியா வருமா அப்படின்னு ஒரு பயம். ஆடியோவில் ஏதோ ஒரு சின்ன கரெக்ஷன் சொன்னா கூட இதை கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன், என்னன்னா அவங்க பெர்ஃபெக்டா பண்ணணுன்ற ஒரு இதுல இருப்பாங்க.
ஓகே, அடுத்து வந்து நம்ம சேனல் ஆரம்பித்தோம். சேனலில் நம்மளுக்கு வியூஸ் போகல, சரிங்களா? ஆமாம். இதையும் வந்து நிறைய பேர் வந்து ஒரு 4 வீடியோவில் வந்து வியூஸ் வரலன்னு கேட்குறாங்க. அதை வந்து நீங்களும் ஃபேஸ் பண்ணீங்க. நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணி கேட்டீங்க. அதை சொல்லுங்கள். ஆமாம் சார். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 வீடியோஸ் போடும்போது வியூஸ் வரல. அதுக்கப்புறம் அப்போ நான் எதுவும் கேட்கல உங்ககிட்ட. எனக்கு ஏன்னா நான் உங்களோட இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக கான்ஃபிடென்ஸ் இருந்தது, புரிஞ்சுது. ஓகே, நம்ம முதல்லையே வந்து இதுவாகிட முடியாது அப்படின்ட்டு. ஸோ நான் கொஞ்சம் ஒரு முதல் 2-3 வீடியோஸ் வெயிட் பண்ணேன். அது ஒரு ஃபோர்த் வீடியோ 5th வீடியோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போகல அப்படின்னும் போது மனசில் கொஞ்சம் பயம் வந்தது. ஓகே, நம்ம கரெக்டான ட்ராக்ல தான் போகிறோமா, சரி அவர்கிட்ட கேட்போம், நம்ம ஃபீட்பேக் கேட்போம், இது வந்து கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு கேட்போம் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு வந்து கால் பண்ணி கேட்டேன். இந்த மாதிரி வந்து வியூஸ் இவ்வளோ தான் வருது, இது எப்படி சார், ஓகேவா அப்படின்னு. அது கண்டிப்பாக அந்த பயம் இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது, இருந்து தான் உங்ககிட்ட கேட்டேன். இல்லை, நான் என்ன சொன்னேன்னா 4 வீடியோவில் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அப்போ சில பேர் பாருங்களேன் 400 வீடியோ போட்டிருக்காங்க. அவங்களும் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? நான் சொன்னேன், இன்னைக்கு வெயிட் பண்ணுங்க, ஒரு 20 to 30 வீடியோஸ் போட்டோம், யூடியூப் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணட்டும், இது எந்த மாதிரி வியூவர்ஸ்க்கு இந்த நம்ம வீடியோஸை போய் காட்டணும் அப்படின்னு நான் சொன்னேன். நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் நான் இங்கே சொல்ல விரும்புறது என்னன்னா, என்னுடைய கோச்சிங் நீங்கள் வரீங்க. அதாவது நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ மந்த்துங்க இந்த வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம்? அதுக்கு முன்னாடி ஒரு 2 months கிட்ட பண்ணியிருப்போம் சார். 2.5 months பண்ணியிருப்போம். 2.5 months அவங்க வந்து அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ அவ்வளவு ஒர்க் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸை நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும். வியூஸ் வருதோ இல்லையோ, நம்ம வாரத்தில் 2 வீடியோ அட்டெண்டன்ஸை போடணும். இப்போ நீங்கள் வாரம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வியூஸ் வருதோ இல்லையோ, வாரத்தில் 2 வீடியோ போட்டுகிட்டே இருந்தீங்க. அது பாருங்களேன், நம்மளாம் வந்து வியூஸ் வர வேணான்னு முடிவு பண்ணோம், இல்லை வரணும்னு முடிவு பண்ணோம். அது கிடையாதுல்ல. நம்ம வாரத்தில் 2 வீடியோ போடுவோம். நம்மளுடைய கடமையை நம்ம செஞ்சோம். அதற்கான பலன் வந்து இப்போ கிடச்சிருக்கு. ஓகேங்க. இப்போ நீங்கள் இனி வர யூடியூபர்ஸ் என்னுடைய கோச்சிங் ஜாயின் பண்ணணும்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை ஜாயின் பண்ணலாமா வேணாமா, இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா, ஒர்த்தா இல்லையா அப்படிலாம் நினைப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக யூடியூப்பில் வந்து உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குது, அதை வந்து நீங்கள் லாங் டேர்ம்க்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவரோட கோச்சிங் ஜாயின் பண்ணுறது வருது. ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் வந்து நம்மளா பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து உங்களோட டைமை வந்து நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வேணும் ஒருத்தங்க கிட்டேருந்து. ஒருத்தங்க ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி இதுதான் இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி ஆகும், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து வேலிடேட் பண்ணணும், கரெக்டாக இல்லையான்னு சொல்லணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு அந்த கைடன்ஸ் வந்து 100% வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட கோச்சிங் வந்து ஜாயின் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நானாக தான் பண்ணுவேன் அப்படின்னா டைம் கண்டிப்பாக வேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் அது வந்து நம்ம கரெக்டாக பண்ணுவோமா பண்ண மாட்டோமான்றது தெரியாது. கரெக்டுங்க. இல்லை, நீங்கள் சொல்கிற அந்த டைம்ன்றது ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். அது எனக்கு ரெசனேட் ஆகுது. இப்போ நீங்கள் பாருங்களேன், ஒருத்தவர் ஒரு 45 years ஏஜ்னு வச்சுக்கோமே. இப்போ எனக்கு வந்து ஒரு 15 years. இப்போ நான் லைஃப்பில் பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. இப்போ அந்த 45 years வந்து அவர் கடந்திருக்காருன்னா எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கும். இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவர்லாம் ஒரு ஆளா, அவர் பூமர் அங்கிள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம அந்த 45 years நம்மளாம் வாழ்ந்து தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண முடியும். லைஃப்பில் வந்து ஒரு மேரேஜோ இல்லை நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக இல்லை ஒரு படிப்பு ரிலேட்டடாக எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறனாலும் இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். என்னென்னா அந்த டைமை வந்து அவர் டைமை வந்து வாழ்ந்திருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ லைக் வைஸ் நான் வந்து இந்த யூடியூப்பில் வந்து ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய சேனல் பண்ணும்போது எனக்கு வந்து உங்கள் சேனல்லேருந்து நான் ஒன்று லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதை உங்கள்கிட்ட நான் சொன்னேன். இந்த மாதிரி ஒவ்வொரு சேனல்லேருந்தும் நம்ம லேர்ன் பண்ண இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லுவேன். சார் இந்த மாதிரி 8 minutes வீடியோ போடணும், இந்த டைமில் வீடியோ போடுங்க, கன்சிஸ்டன்ட் வேணும்னா நம்ம வந்து முதலே வீடியோ எடுத்து வச்சுக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ தட் வியூவர்ஸ் நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்கன்னா கோச்சிங் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு உங்களை பற்றின ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் வந்து எழுதி அனுப்புங்க. 0 to 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 hours வாட்ச் டைமை உங்களுடைய சேனலுக்கு 4 months டைமில்
என்னால் கொண்டு வைக்க முடியும். இதற்கு மானிட்டைஸ் மாஸ்டர்ன்ற ஒரு மெத்தடை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் வந்து எதுவும் பொய்யெல்லாம் சொல்லலை. நான் இங்கே இருக்காங்க பாருங்கள், சேனல் இருக்குது, இவங்களே நேரடியாக இருக்காங்க, வீடியோவில் இருக்கிறாங்க. ஸோ வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க, இதில் நீங்கள் சீரியஸாக ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நிறைய பேர் ரீச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, ரொம்ப நன்றி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க நம்மளுடைய சேனல் மேனேஜ்மெண்ட்லேயும் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? எஸ் சார். ஆமாம், ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்களுடைய வீடியோஸை நாங்களே எடிட் பண்ணிடுவோம், நாங்களே தம்ப்நெயில் பண்ணிடுவோம். அவங்க வந்து வீடியோ எடுத்து கொடுத்தால் மட்டும் போதும், அந்த மாதிரி பண்ணுறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் ஃபஸ்ட்டு நீங்களே வீடியோ எடுக்கணும், அதுக்கடுத்து அதை வந்து டெலிகேட் பண்ணிடணும். ஏன்னா நீங்களே அந்த ஒர்க்கே டே டு டே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மற்ற ஆக்டிவிட்டீஸில் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஓகேங்க, நம்ம வ்ராப் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? ஆமாம் சார். இப்போ வந்து நம்ம யூடியூப்பை வந்து ஒரு கெரியராக நம்ம லாங் டேர்மில் திங்க் பண்ணுறோம், அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கோச்சிங்கில் வந்து ஜாயின் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே ப்ரொஃபஷ்னலாக எது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறீங்க. அதே மாதிரி நம்ம எந்த இடத்துல வந்து தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து சொல்லி அதை சேஞ்ச் பண்ண சொல்வீங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தால் கண்டிப்பாக உங்களோட கோச்சிங் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நான் சும்மா ஜாலிக்காக தான் பண்ணுறேன், சும்மா டைம் பாஸ்க்காக பண்ணுறேன், நான் பண்ணுறதா நான் பண்ணுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் நம்ம இருந்தோம் அப்படின்னா இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இது ரைட் பிளேஸ் கிடையாது. நம்ம இதில் சீரியஸாக இருக்கோம், நம்ம வந்து கண்டிப்பாக இதில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் மட்டும் நீங்கள் இவரோட கோச்சிங் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க.